நடுவர் அவர்களே, எத்தனை தோசை சாப்பிடுவீங்க நீங்க? நான் ரொம்ப பசியா இருந்தா 4, இயல்பா 3. இயல்பா 3. ம். திருமணத்துக்கு முன்னாடி எங்கம்மா ம். எனக்கு தட்டுல 4 தோசையை அடுக்கி வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஆ, அந்த ஒரு தோசையும் இவ்வளவு குண்டா இருக்கும். ஆ. அந்த தோசைக்கு பேரே நாங்க குண்டு தோசைன்னு தான் வச்சிருந்தோம். குண்டு தோசை. தட்டுல கொண்டு வந்து வச்சு மீன் குழம்பு ஊத்தி வைப்பாங்க, அடா, எடுத்து சாப்பிடுவோம். ஆஹா, அமிர்தம். 3 தோசையை சாப்பிட்டு 4வது தோசையை சாப்பிடும் போது எங்க அம்மா அடுப்படியில இருந்து கத்துவா. விறகு அடுப்பு தான், அங்க இருந்து அப்பா. கத்துவா. டேய், எழுந்திருச்சிடாதடா, முட்டை தோசை ஊத்தின்னு வரேன்டா, சாப்பிட்டு தான்டா போகணும், வேணுமாடா வேணுமாடா வேணுமாடா. எப்படி சபாஷ். கேட்டா? வேணுமாடா வேணுமாடா. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியா? என் மனைவியும் தோசை ஊத்தி எடுத்துட்டு ஆ, வரா. ஆ. அவ கரண்டையில தோசையை ஊத்தி எடுத்துட்டு வரா அப்படின்னா நான் ஓடி போய் இருக்கிற ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன் தம்பி? அவ கரண்டில எடுத்துன்னு வரும்போதே அது பறந்து போகும். ச்சே. ஓடி போய் விராட் கோலி மாதிரி கீழே ஊந்து அதை கேட்ச் பிடிச்சி அந்த ஒரு தோசையை கிள்ளி வாயில வைக்கும் போது எங்கம்மா என்னைய கேட்டாலே வேணுமா வேணுமா வேணுமா. வேணுமாடா. என் பொண்டாட்டியும் கேக்குறா தெரியுமா பாசமா, ம். போதுமா இது இந்த ஒரு தோசையா? ம். ஏன்டி இது ஒரு தோசையா போதுமா? எவ்வளவு நேரம் தான் அடுப்படியில ஊத்துறது? ஒன்னாலதான் இந்த வீட்டுல கேஸே தீருது. ம். சார், அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு கிரைண்டர் வாங்கி வந்து குடுக்குறாங்க. ஆமா. லட்சுமி வெட் கிரைண்டர் இவ்வளவு பெருசு. எங்க அம்மா எங்க ஆயாலாம் 5 கிலோ அரிசியை அரைச்சி அண்ணன் தம்பி வீட்டு அத்தனை பேருக்கு இட்லி சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கொடுப்பாங்க. ம். ஆனா என் முண்டாட்டி வீட்டுல இருந்து லட்சுமி வெட் கிரைண்டர் வாங்கி வந்தா அதுல அவ மாவு அரைச்சு நான் பார்த்ததே இல்லை. ஏன்? 3 கல்லு வச்ச மாதிரி கிரைண்டர் இருக்காமே, அதை வேணா வாங்கிடுவாங்க, மாவு அரைக்கிறேன்னா ம். 6500 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்தேன். முக்கூட்டு கல்லு. அதுலயாவது மாவு அரைக்கிறியா? இதுல அரைச்சா வழிச்சு ஊத்துறதுக்கு கஷ்டமா இருக்குது. நோகுது. அரைச்ச உடனே கவுத்து ஊத்துற மாதிரி டில்டிங் வெட் கிரைண்டர் வந்திருக்குதாமே. 7500 ரூபாய் வாங்கி வந்து குடுன்னா ம். வாங்கி வந்து கொடுத்தா அதுலயாவது மாவு அரைச்சாலா? அதுலதான் புள்ள ஜட்டி எல்லாம் காய போட்டு வைக்கிறான். ஐயோ. நமக்கு போன் பண்ணி, ம். இத பாருங்க, நீங்க தான் ஆபீஸ், அவங்க வீட்லயும் காய போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு இருக்கு, ஆ. நீங்க தான் ஆபீஸ்ல இருந்து வரீங்கல்ல, வரும்போதே வேணும்னா பாக்கெட் மாவு வாங்கி வந்துருங்களேன். ம். பாக்கெட் மாவு வாங்கி வந்து கொடுக்குற அளவுக்கு ஆம்பளைங்க என்ன கேவலமாவ போயிட்டோம். ம். தோசையை வாங்கி வந்து கொடுத்துறோம். எதுக்கு வம்பு? எதுக்கு அதை வாங்கி வந்து கொடுத்து அப்புறம் நீங்களே போய் ஊத்தின்னு வாங்கன்னு சொல்லி ம், அதுக்கு ஒரு சட்னி வைங்கன்னு சொல்லி என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன சந்தோஷமா இருக்கு?